திடீர்னு ஒரு எக்கால சத்தம் கேட்கும். அந்த சத்தம் கேட்ட உடனே உயிருள்ளவர்களாகி நீங்கள் ஒரு வினாடியிலே மறுரூபமாக்கப்படுவீங்க. ஒரு கரண்ட் ஷாக் அடிச்ச மாதிரி இருக்கும், பளிச்சுன்னு அப்படியே மறுரூபமாகி விடு. நானா இது அப்படின்னு நினைப்பீங்க. நானா இப்படி இருந்தேனே, நானா அப்படி மறுரூபம் ஆயிருவீங்க. பளபளன்னு ஒரு மாதிரி லைட் உள்ள இருந்து வரும். அடுத்த நிமிஷம் அந்த எக்கால சத்தம் உங்களை மேல் நோக்கி இழுக்க ஆரம்பித்து விடும். அந்த கூரையை பிச்சுட்டு வெளியே போயிருவீங்க. அந்த நேரத்தில் கூட்டம் நடத்தினோம்னா இந்த இடத்துல இருக்க எல்லாத்தையும் கழட்டிட்டு மேலே போயிருவீங்க, பளிச்சுன்னு. ஆவியில, உடம்போட, சரீரத்தோட. இயேசு ஆவியில பரலோகத்துக்கு போனாரா, சரீரத்தோட போனாரா? சரீரத்தோட போனார். அவர் சரீரத்தோடு ஏறி போனதை போல நீங்கள் ஏறி போவீர்கள். கல்லறைகள் ஒரு பக்கம் திறக்கப்படும். மறைந்த பரிசுத்தவான்கள் மறுபடி உயிர் பெற்று எழும்புவார்கள். எல்லாருக்கும் சரீரம் கொடுக்கப்படும். உடம்போடு அவர்கள் புறப்பட்டு மேலே போவார்கள். மேலே போய் போகும்போது இயேசு கீழே இறங்கி வந்து விடுவார். அவர் இறங்கி வருவதற்கு முன்பான யுத்தத்தை, வானத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகளை கீழே தள்ளுற போர் இருக்கு பாருங்க, அந்த போரை உங்களை வைத்து கர்த்தர் செய்வார். உங்களை வச்சு செய்யற வரைக்கும் உங்க ப்ராஜெக்ட் இருக்கு. யுத்தம் செய்து அதெல்லாம் தள்ளிடுறீங்க, இடத்தை சுத்தப்படுத்துறோம். நம்ம நேரம் அங்க பரலோகத்துல போறோம், இயேசுவை சந்திக்கிறோம். சந்தித்து நம்ம எல்லாம் கர்த்தர் அழைத்து கொண்டு போய் விடுகிறார் வானத்துக்கு. எல்லாம் பரலோகத்துல போறோம். ஆட்டுக்குட்டியானவருடைய திருமணம் அங்கே நடக்கிறது. சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட, சபைன்னு சொன்னா ஒரு சர்ச்சை கட்டணம்லாம் நினைக்கூடாது.